வணக்கம். நம்ம TNPSC Group 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம அப்டேட்டட் சிலபஸான என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் நிறைய ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து சோலார் வேஸ்ட் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோலார் வேஸ்ட்னா என்ன? இப்போ சோலார் எனர்ஜி வந்து ஒரு ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தெரியும். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் வந்து சோலார் எனர்ஜிக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இன்னும் வந்து மாடிஃபை பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்பேன், அந்த டிவைசஸ், அந்த ஃபோட்டோவால்டெக் செல்லு, அவங்கக்கிட்ட இருக்க பேட்ரி, அந்த ஒயர், அதெல்லாமே வேஸ்ட்டாக ஆன அப்புறமா, அவங்க லைஃப் ஸ்பேன் முடிஞ்ச அப்புறமா அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களையும் வந்து வேஸ்ட் கூட எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் ட்ரீட் பண்ணணும்னு நம்ம ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். கரெக்ட். ஸோ அந்த சோலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த குளோபல் initiatives to handle solar waste management. Okay. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ இவங்க ஒரு ஏஜென்சி. இப்போ UN அந்த மாதிரி ஏஜென்சி தான் இவங்களும். ஓகே. ஸோ இந்த ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனியூவபிள் எனர்ஜிக்காக இப்போ நம்ம ஜியோ தெர்மல் எனர்ஜி எடுக்கலாம், ஹைட்ரோ எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஓஷன் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதே மாதிரி சோலார் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஜெனரேஷனுக்கு ஃபண்டிங், பாலிசிஸ், டெக்னாலஜி அனாலிசிஸ், R&D, இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏஜென்சி வந்து பெரிய பெரிய குளோபல் லெவலில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ இல்லை சாதா நேஷன்ஸ்க்கோ என்ன மாதிரி உங்களான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏஜென்சியில் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இதெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் கிட்டேருந்து அக்வயர் பண்ணலாம், அடாப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இவங்க வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறது, இவங்களை வந்து மானிட்டர் பண்ணுறது இந்த ஐரனோட வேலை. ஸோ இவங்க பேர் ஐரனா நம்ம சொல்கிறோம், International Renewable Energy Agency. Okay. So International Renewable Energy Agency is an intergovernmental organization. கிட்டத்தட்ட ஒரு 163 நாடு இவங்களோட மெம்பர்ஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ these people என்ன பண்ணுவாங்கன்னா they support countries in their transition to sustainable energy. ஒரு பெரிய நாடு அவங்க எப்படியெல்லாம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறலாம், எப்படி வந்து அவங்க நான் ரெனியூவபிள் இந்த தேர்மல்லேருந்து அவங்க எப்படி மெதுவாக வந்து சோலார் எனர்ஜிக்கோ விண்ட் எனர்ஜிக்கோ ஒரு எனி ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் தட் மேட்டர் மாறலாம், அதுக்கான வந்து எப்படி ஃபண்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்காக எப்படி R&D அரேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து அசிஸ்டன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே. அண்ட் ஐரனா ஹேஸ் பின் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் அட்ரெஸிங் த எண்ட் ஆஃப் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோலார் பேனல்ஸ். ஸோ அந்த ஏஜென்சி நான் சொன்ன எல்லா ரெனியூவபிள் ஏஜென்சிக்கும் ரெனியூவபிள் எனர்ஜிக்கும் இவங்க வந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து சோலார் எனர்ஜிக்குமே வந்து இவங்க இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சோலார் பேனல்ஸ் ஆஃப்டர் தியர் லைஃப் எண்ட், ஸோ அவங்கள எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து இவங்க வந்து அவங்களோட நேஷன்ஸ்க்கு, அவங்களோட மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் இட் ப்ரொமோட் சஸ்டெயினபிள் ப்ராக்டிசஸ் அண்ட் சர்க்குலர் எக்கானமி பிரின்சிபல்ஸ், எம்பசைசிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீசைக்ளிங் அண்ட் ரிசோர்ஸ் ரெக்கவரி. ஸோ எப்படியெல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து நீங்கள் இந்த சர்க்குலர் எக்கானமி நம்ம பார்த்துருக்கோம்ல, வேஸ்ட் டு வெல்த். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று பண்ணும் போதே, ஒன்று தயாரிக்கும் போதே அவங்கள எப்படி நீங்கள் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்கள தயாரிக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் பார்க்குறோம். ஸோ நீங்கள் தயாரிக்கும் போதே மெலீஸாக தயாரிச்சிங்கன்னா அவங்க 2 வாட்டி யூஸ் பண்ணால் அது போயிடும். ஸோ அதை நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. கரெக்ட். இதுவே நீங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திக்காக தயாரிங்க. ஸோ அப்படி பண்ணாலும் எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணாலும் அது அவ்வளோ ஆகாது. ஸோ நான் திருப்பி புதுசாக ஒரு பிளாஸ்டிக் பொருள் தயாரிக்கும் போது இதை நான் எந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியுமோ ரீசைக்கிள் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு இதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சர்க்குலர் எக்கானமி. ஓகே. ஒரு விஷயம் பண்ணும் போதே அதை திருப்பி ரீயூஸ் பண்ணுற மாதிரி அவங்கள அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் வந்து சர்க்குலர் எக்கானமி. ஸோ இதை வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்காக தயாரிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் இதே ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஸோ செகண்ட் இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். இந்த சென்டர் PERC சென்டர். ஸோ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோல்டாயிக்ஸ் என்வாயன்மெண்டல் ரிசர்ச் சென்டர். ஓகே. ஸோ இந்த சென்டர் US-ல இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா exclusively for solar energy. Okay. So this energy center focuses on research and development related to the environmental impact of photovoltaic technologies. So photovoltaic technologies எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நம்ம சோலார் எனர்ஜியில் நம்ம யூஸ் பண்ணுறது தெரியும். ஸோ இவங்கள நம்ம இன்னும் எப்படி ஆப்டிமமாக எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு
பண்ணோன்றதை சொல்கிறது தான் வந்து இந்த சென்டர். ஸோ இவங்க வந்து டெவலப்ட் எக்கானமிஸில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. யூஎஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன், ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து ஸோ அதை அப்படியே மெதுவாக மற்ற நாடுகளுக்கும், ஏஷியன் கண்ட்ரீஸ், அப்புறம் வெஸ்ட் ஏஷியன், மிடில் ஈஸ்ட், ஸோ இவங்களுக்குலாம் எப்படி அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது சொல்கிறது தான் வந்து இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஓகே, அண்ட் இட் ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் சஸ்டெயினபிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் ரீசைக்ளிங் சோலார் பேனல்ஸ் with an emphasis on reducing the environmental footprints. ஸோ எப்படியெல்லாம் அதை ரீசைக்கிள் பண்ணலான்றது சொல்கிறது தான் வந்து இவங்களோட மேஜர் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ கெமிக்கல் கமிஷன். ஸோ இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சோலார் எனர்ஜி பற்றியோ ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி உங்களுக்கு எங்கன்னா கேள்வி வந்துச்சுன்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸை நீங்கள் அழகாக ஒரு 5 பாயிண்ட்டாக எழுதிட்டு அந்த 5 பாயிண்ட் கீழே ஒரு 3 சப் பாயிண்ட்ஸ், ஓகே, இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே இருக்காங்க, அவங்க மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட ரோல் என்ன, இந்தியாவில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் எழுதினாலே உங்களால் ஈஸியாக ஒரு பேஜே நீங்கள் கவர் பண்ணிட முடியும். கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு 10 மார்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பேஜ் எழுதணும்னா உங்களால் ஈஸியாக 1 பேஜே கவர் பண்ண முடியும். பிகாஸ் இங்கே அவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போ கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உள்ளூர் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ இஃப் இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் வாட் இஸ் த இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தான் நீங்கள் வந்து அங்கே மட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ சப்போஸ் கேட்கல வாட் ஆர் த இனிஷியேட்டிவ்ஸ்னு அப்படியே பிளண்ட்டாக கேட்டாங்கன்னா நீங்களாக ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ், இது வந்து நேஷனல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ், இது வந்து குளோபல் இனிஷியேட்டிவ்ஸ், நீங்கள் அழகாக ஹெட்டிங் போட்டு எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி 2 இனிஷியேட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 3rd இனிஷியேட்டிவ் பார்க்க போகிறோம், இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ கெமிக்கல் கமிஷன். ஸோ இவங்களும் ஒரு ஏஜென்சி, ஓகேங்களா? ஸோ இவங்களும் வந்து ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் that develops and publishes international standards for electrical technologies, and it has established standards related to recycling and disposal of photovoltaic panels. ஸோ இவங்க வந்து எலக்ட்ரோ டெக்னிக்கல், அது சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸஸ், அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி ஜெனரேஷன் பற்றி இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கோ ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரோ எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்காக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் சோலார் எனர்ஜி பற்றியும் அதோட ரீசைக்ளிங்லாம் எப்படி பண்ணலாம், அந்த பேனல்ஸை எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், ஸோ அதுக்காக வந்து இவங்களும் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, அதுக்கான R&D பண்ணுறதெல்லாம் இவங்களும் இவங்களோட மெயின் அஜெண்டாவில் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, தே ப்ரொவைட் கைட்லைன்ஸ் வித் சேஃப் அண்ட் என்வாயன்மெண்டலி ரெஸ்பான்சிபிள் ஹேண்டலிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த லைஃப் மாடியூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா இது எப்படி டெக்னிக்கலி ரீசைக்கிள் பண்ணுன்றது யாருக்கு தெரியும்? ஸோ இந்த மாதிரி பாடிஸ்க்கு தான் அது தெரியும். ஸோ இவங்க செட் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸில் தான் எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்க ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இவங்க தான் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறவங்க கிடையாது, இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறவங்க. இந்த பாருங்கள், இப்போ UN எப்படி பண்ணுறாங்க, ஒரு நாடுனா இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் ஃபோரம்ல நீங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும். ஸோ இந்த மாதிரி பேனல்ஸ்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணணும், இதை யார் பண்ணணும், எந்த மாதிரி இதில் பண்ணணும், எந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணணும், இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பார்க்கலாம், PV சைக்கிள். ஸோ PV சைக்கிள் அகேன் இட்ஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் பேர் அதுதான், ஃபோட்டோவோல்டைக் சைக்கிள்ஸ். இதுதான் வந்து PV சைக்கிள்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது எங்கே இருக்காங்க, யூரோப்பில் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே ஆப்ரேட் டேக் பேக் அண்ட் ரீசைக்ளிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த எண்ட் ஆஃப் த லைஃப் ஃபோட்டோவோல்டைக் மாடியூல்ஸ். ஸோ எந்தெந்த மாடியூல்ஸ்லாம் இருக்குது, நம்ம நாடு ஃபுல்லாக மொத்தமாக இங்கே எடுத்து இவங்களுக்கு பல்காக இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா இவங்க எப்படி ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அதை தான் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, நமக்கே தெரியும் யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக அவங்க நிறைய ரெனியூவபிள் எனர்ஜிக்காக மாறிட்டே வராங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கும் போது நம்ம பார்த்தது நார்வே, இந்த ஸ்விட்சர்லாந்து, இவங்கெல்லாம் வந்து சோலார் எனர்ஜிக்கு பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆனவங்க. கரெக்ட். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிகாஸ் அந்த ஊரே இத்தினூண்டு ஊர். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை இன்னும் அழகாக வச்சுக்கணும், க்ரீனாக வச்சுக்கணும்னு நினச்சிட்டு
வந்துட்டு இவங்க எப்போவோ வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி அவங்க ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுன்றதுக்காகவும் இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசேஷன் யூரோப்பில் இருக்குது. அகைன் இவங்களோட ரீசைக்கிள்காக இவங்க வச்சுருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இட் கொலாபரேட்ஸ் வித் த மேனுஃபேக்சரர்ஸ், installers, waste management organization to establish collection and recycling schemes across Europe. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஸோ இவங்க தான் அதை பண்ண போகிறாங்க இல்லை, இவங்க தான் ரீசைக்கிள் பண்ண போகிறாங்க. ஸோ யார்கிட்ட இருந்து ரீசைக்கிள் பண்ணணும், கரெக்ட். இப்போ முதல்ல அந்த பொருள் தயாரிக்கிறாங்க, கரெக்ட். ஸோ அந்த தயாரிக்கிறவங்க பேர் தான் மேனுஃபேக்சரர்ஸ். தயாரிக்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது அவங்கெல்லாம் இன்ஸ்டாலர்ஸ். ஓகே, ஸோ அது மக்கள்கிட்ட சேர்த்து அது திருப்பி அவங்க வந்து எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க, மேனுஃபேக்சர்கிட்ட கொடுக்க போகிறாங்க இல்லை. ஸோ இது யார் கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த வேஸ்ட் கலெக்டர்ஸ், அவங்க தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து இவங்க 3 பேர்கிட்டையுமே டைப் வச்சுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வருஷம் நீ எவ்வளோ தயாரிச்ச, நீ எவ்வளோ இன்ஸ்டால் பண்ண, ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை ரீசைக்கிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட வேலை. ஸோ இவங்களோட வேலையே இவங்களோட எல்லாத்தையும் டைப் வச்சுட்டு இவங்களோட கொலாபரேட் பண்ணி எந்த அளவுக்கு அந்த ரீசைக்கிள் பண்ண முடியுமோ அந்த பண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட மேஜர் ஆப்ஜெக்டிவ். Okay, next, European Union regulations. Okay, so European Union regulations, again இது European Unionல இருக்க ஒரு 30 நாடுகள் அவங்களுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they have been proactive in addressing the environmental impact of electronic waste including solar panels. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் யூரோப்பியன் யூனியன். ஸோ அவங்களுக்காக என்னென்னலாம் ரூல்ஸ் எடுத்துக்கணும் எல்லாமே அவங்க தான் அது பண்ணுறது பொதுவாக. ஸோ அவங்களே வந்து எல்லா பற்றியுமே அவங்களே வந்து மெஷர் எடுத்துப்பாங்க. நமக்கு தெரியும்ல, யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு பில் பாஸ் பண்ணணும், எந்த ஒரு டெசிஷன் அவங்க எடுக்கணும்னாலும் அதில் இருக்க 30 பேருமே அதுக்கு கன்சீட் பண்ணணும், விச் மீன்ஸ் ஓகே சொல்லணும். ஸோ அந்த 30ல் யாரா ஒருத்தர் கூட அங்கே ஓகே சொல்லணும்னா அந்த சட்டமே செல்லாது. அதுதான் அந்த யூரோப்பியன் யூனியனோட பவரே. ஓகே, ஸோ அப்படி அந்த பவர் இருக்கும்போது ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி இது எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, இவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க, வேஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்விப்மெண்ட் டிரெக்டிவ், இதுதான் வி டிரெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்விப்மெண்ட். ஓகே, வேஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்விப்மெண்ட். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு டிரெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு டிரெக்டிவ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் டிரெக்டிவ். ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் டிரெக்டிவ். ஸோ இவங்க 2 டிரெக்டிவ்ஸ் கொடுக்கும் போது இதனால் என்ன பண்ணுறாங்க, so they provide a framework for the proper disposal and recycling of electrical and electronic equipment including photovoltaic modules. so இவங்க வந்து solar waste வந்து சொல்லும்போது அது எக்ஸ்க்ளூசிவா தனியா சொல்லாம electrical and electronic modules பத்தி பேசும்போது அதுல இந்த மாடியூல்ஸும் இன்க்ளூசிவ் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் படி எப்படி நீங்கள் வந்து அதை ரீசைக்கிள் பண்ணணுமோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை நீங்கள் பொதுவாக எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்களோ, எவ்வளோ காஷியஸாக நீங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இவங்களையும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் 5th இனிஷியேட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். சோலார் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் கைட்லைன்ஸ், இதான் சிஏ கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஏ கைட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் எனர்ஜிக்கான அவங்க சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ திஸ் இஸ் அ ட்ரேட் அசோசியேஷன். எங்கே இருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ தே ஹவ் டெவலப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த ரெஸ்பான்சிபிள் எண்ட் ஆஃப் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோலார் பேனல்ஸ். ஓகே, ஸோ நம்ம யூரோப்பில் ஒருத்தவங்க பார்த்தோம் பிவி சைக்கிள், ஸோ இப்போ யூஎஸில் ஒருத்தவங்க பார்க்கலாம் SIEA. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அகெயின் தே ஹவ் டெவலப்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த ரெஸ்பான்சிபிள் எண்ட் ஆஃப் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் photovoltaic panels. Okay, so these guidelines outline the best practices for recycling and they encourage the adoption of sustainable practices. எப்படியெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி அடாப்ட் பண்ணணும், என்ன மாதிரி அவங்கள கைட்லைன்ஸ் வைக்கணும் எல்லாமே இவங்க சொல்கிறாங்க அந்த ஊருக்கு மட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பார்க்கலாம். 6th இனிஷியேட்டிவ் இதான் UNEP. ஸோ UNEP தெரியும், என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அந்த என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் டாக்ஸ் அபவுட் வெரைட்டி ஆஃப் ஸ்டாஃப். ஸோ அதில் வந்து இவங்களை பற்றியும் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ UNEP actively promotes sustainable practices in renewable energy sector including the management of solar waste. ஸோ சோலார் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் லைனாக எழுதும் போது உங்களுக்கு மற்ற எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை எழுதலாம். பிகாஸ்
இவங்களும் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் நம்பி இவங்கள பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட், இந்த UNEP என்ன பண்ணுவாங்கன்னா, தே கொலாபரேட் வித் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் தே டெவலப் கைட்லைன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வித் என்வாயன்மெண்டலி சவுண்ட் டிஸ்போசல் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் ஃபோட்டோவோல்டிக் மாடியூல். ஸோ இவங்களும் நிறைய கைட்லைன்ஸ் செட் பண்ணுறாங்க. அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே இதை செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அதை அபைட் பண்ணணும். இப்படியெல்லாம் தான் நீங்கள் ரீசைக்கிள் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து Circular Energy Network. So in the Circular Energy Network, again it's a global initiative that aims to promote the circular economy rather, and which principles in the energy sector including solar energy. So circular energy na நான் சொன்ன ஆல்ரெடி வேஸ்ட் டு வெல்த் பண்ணுறவங்க அவங்க எல்லா எனர்ஜி பொதுவாக பேசும்போது இந்த சோலார் எனர்ஜி பற்றியுமே பேசுகிறாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் வந்து அகெயின் இட்ஸ் அ குளோபல் இனிஷியேட்டிவ். ஸோ இவங்க வந்து எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறது தான் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ தே அட்வொகேட் ரீயூஸ், recycling and responsible disposal of solar components to minimize the waste and environmental effect. Okay, so இவ்வளோ ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோங்க, இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். ஸோ சோலார் வேஸ்ட்னு பற்றி உங்களுக்கு எங்கன்னா கேள்வி வந்தால் அப்படியே கடகடன்னு இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து குளோபல் இனிஷியேட்டிவ்ஸுமே எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம், பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ பேட்ரிஸ் இட்ஸ் அ பஸ்ஸிங் வேர்ட். இப்போ வந்து நம்ம எங்கே போனாலும் we are listening to this batteries, chips, AI, இதெல்லாம் வந்து இப்போது நம்ம கேட்குற ரெகுலர் டேர்ம்ஸாக இருக்குது. கரெக்ட். ஸோ we have moved to that era. ஸோ இன்னும் ஒரு அடுத்த 10 yearsல பார்த்தீங்கன்னா everything is going to be running on this நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்மளை சுற்றி எல்லா மோஸ்டான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இதில் தான் இருக்குது. பட் இன்னுமே அதிகமான ப்ராடக்ட்ஸ் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேஷன் எல்லாமே இதில் மாறப்போகுது. ஸோ இது எல்லாம் இவ்வளோ குவாண்டம் அவங்க மாறும்போது ஸோ அவ்வளோ குவாண்டம் ஆஃப் வேஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டாக உருவாக போகுது. ஓகே, ஸோ இவ்வளோ யூஸ் இருக்கும் போது அவ்வளோ யூஸுமே அந்த வேலிடிட்டி முடிஞ்ச உடனே அப்படியே வேஸ்ட் ஆக போகுது. அப்போ அவ்வளோ குவாண்டம் ஆஃப் வேஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பிகாஸ் இது எல்லாமே லித்தியம், லெட்டு, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ். கரெக்ட். ஸோ இவ்வளோ ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும் போது இவங்களை அப்படியே நம்ம டம்ப் பண்ணுறதோ வாட்டர்லேயோ சாயில்லையோ ஏர்லேயோ டம்ப் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி ஹசார்டஸ். ஸோ அவங்கள வந்து ப்ராப்பராக டெக்னிக்கலாக சேஃபாக நம்மளை ஹேண்டில் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவ்லி இவங்களுக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் லெட் ஆசிட் பேட்டரிஸ் இன் வெஹிக்கிள்ஸ் அண்ட் இன்வெர்டர்ஸ் டு லித்தியம் அயன் பேட்டரிஸ் இன் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், த டிமாண்ட் ஃபார் எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் ஆஸ் விட்னஸ் எ சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ். கரெக்ட். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் எல்லாத்துலேயுமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் இருக்குது. இப்போ ஃபோனை தாண்டி எல்லா வண்டியில், காரில் எல்லாத்துலேயுமே இது வருது. ஓகே, ஸோ நம்மளும் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ்லாம் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கரெக்ட். ஸோ முன்னாடி நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், சவுத் கொரியா, ஜப்பான், இங்கே இருந்தெல்லாம் சைனா, ரஷ்யா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே நம்மளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நம்மளே பண்ணும் போது, நம்மளே அதை யூஸ் பண்ணும் போது, ஸோ நம்மளே அவ்வளோ வேஸ்ட் ஜெனரேட் பண்ண போகிறோம். கரெக்ட். ஸோ இப்போ அவ்வளோ வேஸ்ட் ஜெனரேட் பண்ணும் போது அதை கரெக்டாக நீங்கள் ரீயூஸோ இல்லை ரீசைக்கிளோ இல்லை ப்ராப்பர் டிஸ்போசலோ நம்ம பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம். அப்படி நம்ம பண்ணலைன்னா அவ்வளோ கெமிக்கல் திருப்பி நம்ம வாட்டரில் சேர்ந்து நமக்கு தான் வந்து கெடுதல் விளைவிக்க போகுது. Okay, so this surge in battery usage, while indicative of progress in technological advancement, it brings forth the urgent need to manage a resulting waste. So இது என்னதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சொன்னாலும் அந்த வேஸ்ட் நம்ம கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்படி நம்மளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இது அவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுமா? நம்ம சாதா பிளாஸ்டிக் வேஸ்ட்டே நம்மளால் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி டிஸ்போஸ் பண்ண முடியலை. இப்போ இவ்வளோ பெரிய கெமிக்கல் இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து ஹேண்டில் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் ரீசைக்ளிங் ப்ராக்டிசஸ். இது வந்து நம்பர் 1ங்க. இந்தியா பற்றி நீங்கள் பேசும்போதோ ஆர் எனி டெவலப்பிங் ஆர் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி பற்றி நீங்கள் பேசும்போதோ இந்த பாயிண்ட்டு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகே, ரீசைக்கிள் நம்ம பண்ணுறோம், பட் அது ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்குது, அது ஃபார்மலாக நம்ம பண்ணுறது கிடையாது. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரீம் லைண்டாக
ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத ஒரு கைட்லைன்ஸ் இல்லாதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ரோட்டில் எரிக்கிறாங்க, பிளாஸ்டிக்கோடு சேர்த்து என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து எரிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. மற்ற ஒரு டெவலப்ட் நேஷனில் அதெல்லாம் பண்ண முடியுமா? ஃபைனு, ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க நம்மளை. ஓகே, இதெல்லாம் தான் ஃபார்மல் ரீசைக்ளிங் ப்ராக்டிசஸ். இப்போ நம்ம ஊரில் அப்படி இல்லாதனால, ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இல்லாதனால நம்ம வந்து இந்த மாதிரி பொல்யூஷனை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மெனி ஸ்மால் ஸ்கேல் ஆப்ரேஷன் என்கேஜ் இன் பேட்டரி ரீசைக்ளிங் without adhering to proper environmental and safety standards leading to hazardous consequences. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரோட்லேயே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், வேஸ்ட் என்ன வேணுமா, இந்த வேஸ்ட் அந்த வேஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுறோம், வீட்டிலேருந்து குப்பை போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மூட்டை கட்டி ஒரு கவரில் போட்டு கொடுத்து விடுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ப்ராப்பராக அவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்களா, டிஸ்போஸ் பண்ணுறாங்களா, அது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்படி பண்ணலைன்னா அது நமக்கு தான் கெட்டது. ஓகே, ஸோ அது எங்கேயோ எரிக்கிறாங்க நம்ம நினைக்கவே வேண்டாம். எங்கே எரிச்சாலும் அது காற்றுல கலந்து அந்த காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபார்மல் ரீசைக்ளிங் ப்ராக்டிசஸ் சொல்லலாம். ஸோ திஸ் இன்ஃபார்மல் செக்டர் ஆஃபன் லேக்ஸ் த நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் சேஃப் டிஸ்போசல் அண்ட் ரீசைக்ளிங் posing risk to both the environment and human health. ஸோ இதுதான் வந்து மெயின். ஸோ இவங்கக்கிட்ட ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. இந்த மாதிரி இவங்க நம்ம பார்த்தோம் இல்லை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இப்படி தான் இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், வெதர் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆம்பியன்ஸில் தான் நீங்கள் அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் அந்த மாதிரி இருக்குமா? பிகாஸ் எல்லார்ட்டையும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அது வந்து அவங்க ஃபார்மல் செக்டர் உள்ள வந்துடுவாங்க. கரெக்ட். ஸோ சாதாரண ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவங்க யாருக்கிட்டே விற்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அது எப்படியா டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டேட்டா ஒரு சம் ரீயூசபிள் ஸ்டஃப். ஸோ மிச்சது அப்படியே தூக்கி போட்டு அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அது போய் அடங்கிறது இல்லை. ஓகே, இன் லார்ஜ் கேசஸ். ஸோ அப்படி இல்லாத போது நமக்கு அது ரொம்ப பிரச்சனையாக வருது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஸோ அது இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் அவேர்னஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அகேன் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நமக்கு தெரியல இது பண்ணால் இது நமக்கு கெட்டது அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு இது நம்ம பண்ணிடுறோம். பிகாஸ் நம்ம நினைக்கிறோம் இது நம்ம வீட்டை விட்டு போகுது, இந்த இடத்த விட்டு காலி ஆகுது. பட் இது எரிக்கிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது, வி டு நாட் நோ. அதை அப்படியே ஒரு தண்ணியில் போடுறதுனாலையோ இல்லை அப்படியே ஒரு லேண்டில் போடுறதுனாலையோ அது எவ்வளோ டேமேஜ் ஆகுது, அந்த டேமேஜ் பற்றி நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய படித்தவங்களே அது பண்ணாத போது அதை பற்றி தெரியாதவங்களுக்கு இன்னுமே அது ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மெனி இண்டிவிஜுவல்ஸ் டிஸ்போஸ் பேட்ரிஸ் இன் ரெகுலர் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் இட். வெரி சிம்பிள். நம்ம கிளாக் பேட்டரியாக இருக்கட்டும், ரிமோட் பேட்டரியாக இருக்கட்டும், அது எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியுதா? இல்லவே இல்லை. அதை தொட்டு இப்படி அதெல்லாம் பண்ணி அதை அப்படியே குப்பையில் போட்டுடுறோம். அவ்வளோதான், அது குப்பையை அப்படியே சேர்ந்து. ஓகே, நீங்கள் உங்களோட பழம், உங்களோட வெட் வேஸ்ட் அதோடு சேர்ந்து உங்களை இது பண்ணும்போது இந்த பேட்டரியில் அதோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் உள்ளே இருக்கிறது எல்லாமே கெமிக்கல். அது பாய்சன். கெமிக்கல்னாலே பாய்சன். ஸோ நீங்கள் அது பாய்சனோடு சேரும்போது அதை நீங்கள் ப்ராப்பராக தனியாக எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணுறது இல்லாததுனால நமக்கு அந்த என்டையர் வேஸ்ட்டே அது கெமிக்கல் கண்டென்ட்டோடு இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ திஸ் லேக் of awareness extends to the potential dangers associated with certain type of batteries like lead acid batteries which contain hazardous chemicals. So எல்லா பேட்டரிஸ்ல இது இருக்குன்றது தெரியுது. ஸோ அடுத்த சேலஞ்ச் என்ன, limited infrastructure and technology. So lead acid batteries with their well established recycling processes fare relatively better. Okay, ஸோ அவங்க வந்து lead acid batteries கொஞ்சம் ஓகே, அவங்க நல்லா வராங்க. பட் இந்த புதுசாக வர இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து புதிய சேலஞ்சஸ் கொண்டு வராங்க. பிகாஸ் அவங்களோட காம்ப்ளெக்ஸ் காம்போசிஷன்னால. ஓகே, இப்போ லெட் ஆசிட் பேட்டரிஸ்னால் நீங்கள் எடுத்து அதை திருப்பி ரீயூஸ் பண்ணலாம், அதை திருப்பி சார்ஜ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். லித்தியம் அயன் பேட்டரிஸ் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. எடுத்தெல்லாம் எதுவுமே பண்ண முடியலையே, அது அட்டாச்சாக இருக்குது. ஸோ அவங்க இன்னுமே அதோட கான்டென்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, அவங்க காம்போசிஷனே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து டிஸ்போஸ் பண்ணுறது இன்னுமே கடினமாக இருக்குது அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே, த ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் equipped to handle different types of batteries
hampers efficient recycling and contributes to improper disposal practices. ஸோ இவங்களுக்கான எப்படி டெக்னாலஜி பண்ணணும், அந்த டெக்னாலஜியோட பற்றாக்குறையினால தான் இவங்க வந்து நம்மளால் ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணி கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட நல்ல டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையே இல்லை. நம்ம டெக்னாலஜிஸ் இல்லாததுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த சேலஞ்ச் என்ன? ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். நான் சொன்னேன்ல, நம்மளது ஃபுல்லாகவே ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது. ஸோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால தான் நம்ம இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட். ஸோ இந்த இர்ரெகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, எப்படி இன்னும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர்றது, இன்னும் எப்படி பீனலைஸ் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ த ஹசார்டஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. ஸோ இந்த எப்படி நம்ம பிளாஸ்டிக் வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ரூல்ஸ் நம்ம பார்த்தோம் 2016. ஸோ அதே மாதிரி ஹசார்டஸ் வேஸ்ட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது 2016. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தே அவுட்லைன் த கைட்லைன்ஸ் ஃபார் த என்வாயன்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் which include batteries. ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட்னும் போது அந்த ரூல்ஸில் வேஸ்ட்டை பற்றியும் பேசும்போது கூடவே சேர்த்து இந்த பேட்ரி வேஸ்ட் பற்றியும் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ பேட்ரி வேஸ்ட்டுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருந்தாலும் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்குள்ளேயே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேட்ரிஸை நீங்கள் இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணணும், இல்லாட்டி இதை வந்து இன்னும் கெமிக்கலைஸ் ஆகிடும் அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் emphasizes the importance of proper disposal and recycling of hazardous waste and places responsibility on the various stakeholders. ஸோ இவங்க தான் சொல்கிறாங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம 2016 நம்ம ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்களோட சேலஞ்சஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து 2022 திருப்பி அவங்களுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரீப்ளேஸ் த ரூல்ஸ் ஆஃப் 2001. ஸோ 2001 ஆக்சுவலி பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்க்குன்னு தனியாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் தான் பேட்ரி வேஸ்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அது 2016. ஸோ பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ரூல் கொண்டு வந்தது அகெயின் இப்போ 2022. 2001 அதுக்கப்புறம் 2022 நடுவில் வந்தது வந்து 2016 வந்து பேட்ரி வேஸ்ட் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக இல்லை, ஹசார்டஸ் வேஸ்ட் அந்த டாப்பிக்கில் இவங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் 2022 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தீஸ் ரூல்ஸ் கவர் ஆல் டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ். என்னென்ன மாதிரி பேட்ரிஸ்? நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்க பேட்ரிஸ், போர்ட்டபிள் பேட்ரிஸ், ஆட்டோமோட்டிவ் பேட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல் பேட்ரிஸ். ஸோ டொமெஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், ஃபேக்ட்ரி, ஒர்க்கிங், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி அக்ராஸ் செக்டர்ஸ் என்னென்ன மாதிரி எந்த இடத்துலலாம் பேட்ரிஸ் யூஸ் ஆகுதோ அந்த எல்லா பேட்ரிஸுமே இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த rules. Okay, in the 2022 rules. So these rules function based on the concept of EPR. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, extended producer responsibility. Again அதே தான், நம்ம எப்படி சோலார் வேஸ்ட்க்கு பார்த்தோமோ, வேஸ்ட்டுக்கு பார்த்தோமோ, பிளாஸ்டிக் வேஸ்ட்க்கு பார்த்தோமோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வேஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ப்ரொடியூசர் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? where the producer including importer of the batteries are responsible for collection of the batteries and again recycling, refurbishment of waste batteries and use of the recovered material from waste into new batteries. So யார் பண்ண போகிறாங்க இது எல்லாமே? ப்ரொடியூசர். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து எங்கெங்கேயோ போயிடும், கடைசியில் அது போன அப்புறமா அது யூஸ் பண்ண அப்புறமா திருப்பி அது உங்ககிட்ட தான் வந்து ஆகணும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பண்ணுறதோ இல்லை ரீஃபர்பிஷ் பண்ணுறதோ இல்லை என்னென்னலாம் ரெக்கவர் பண்ணி நீங்கள் புதுசாக பேட்ரி யூஸ் பண்ணும் போது இதுலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ காம்பனன்ஸை, ரெக்கவர் பண்ண காம்பனன்ஸை நீங்கள் அதில் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு நெட்வொர்க்கை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ரூல்ஸ். ஓகே, அண்ட் என்வாயன்மெண்டல் காம்பன்சேஷன் வில் பி இம்போஸ்ட் ஃபார் நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் EPR டார்கெட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் செட் அவுட். ஸோ நான் இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறேன், பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீ ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணாமல் போயிட்டேன்னா நீ வந்து எனக்கு பெனால்ட்டி கட்டி ஆகணும், என்வாயன்மெண்டல் காம்பன்சேஷன் நீ வந்து கொடுத்து ஆகணும்.
யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. யார்? அந்த ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூசர் தான் வந்து இதெல்லாம் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ தீஸ் ரூல்ஸ் ப்ரமோட் த செட்டிங் அப் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப் இன் த கலெக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங் அண்ட் ரீஃபர்பிஷ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் பேட்டரிஸ். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ இப்போ இவ்வளோ வேலை பண்ணுறது ப்ரொடியூசராலே திருப்பி இது எல்லாமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க? புதுசாக இதுக்காக வந்து ஒரு டெக்னாலஜி உருவாக்கணும். ஸோ பேட்டரிஸ் எல்லாமே திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும்னா அதே காம்பசிஷன்லேயே உங்களால் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இதுக்காக ஒரு ஆர்என்டி நீங்கள் செலவு பண்ணணும், ஒரு டெக்னாலஜி உருவாக்கணும், அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே பண்ண போகிறது வந்து இவங்க தான். ஸோ இதனால் வந்து புதிய தொழில் வந்து உருவாகும். கரெக்ட். நீங்கள் சோலார் பேனல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த வேஸ்ட்லேருந்து அதை திருப்பி ஜெனரேட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு இண்டஸ்ட்ரி வரும். ஸோ இப்படி வரும்போது நீங்கள் புதிய டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வர போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸோ இதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கிவிங் மோர் ஆனர்ஸ் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தட் ப்ரொடியூசர். ஓகே, ஸோ டு தட் ப்ரொடியூசர் ஆஃப் பேட்டரிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் அவங்களோட சேர்த்து இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரீஸையும் வளர்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. ஓகே, அண்ட் mandating the minimum percentage of recovery of materials from waste batteries under these rules will bring new technologies and investment in the recycling and refurbishment industries. ஸோ எவ்வளோ மினிமமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி நீங்கள் செட் பண்ணி கொடுக்குறீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இது எல்லாமே ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துட்டதுனால உங்களுக்கு தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் இன்னும் இவ்வளோ குவாண்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீசைக்கிளோ ரீஃபர்பிஷோ பண்ணனா அது உங்களுக்கு தான் நல்லதுன்றது கவர்மெண்ட்டோட ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் இன்னுமே சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதோட சேலஞ்சஸ், இதோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.